இன்னைக்கான கொஸ்டின் ஆஃப் த டே சீரிஸ்ல ஒரு முக்கியமான 2 மார்க் கொஸ்டினை கொண்டு வந்திருக்கேன். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்டை படிச்சுக்கோங்க. இதுல இருந்து வேற எப்படி மாடிஃபை பண்ணி கொஸ்டின் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். சரியா? ஸோ டிஃபைன் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஹவு டு செல்ஃப் இன்கம்பேட்டபிள் பிளான்ட் பாலினேட். சரியா? ஸோ போலன் கிரெயின் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டிக்மால வந்து விழுது. சரியான போலன் விழுந்துச்சு அப்படின்னா இது அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அது கம்பேட்டபிள் போலன். தவறான போலன் விழுந்துச்சு அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது, ரிஜெக்ட் பண்ணிடும். சரியா? தவறான போலன் அப்படின்னா ஒரு சில பிளான்ஸ்ல பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற மெக்கானிசம் இருக்கும். ஓகே, அப்போ அது இருக்கக்கூடிய பிளான்ட் என்ன பண்ணும், தன்னுடைய சொந்த போலன் கிரெயினை அக்செப்ட் பண்ணாது, செல்ஃப் பாலினேஷனை ப்ரொமோட் பண்ணாது. சரிங்களா? ரோசாப்பூவுடைய போலன் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். சரிங்களா? பட் ஆனால் அந்த சொந்த ஃப்ளவர்ல இல்லாம இன்னொரு ரோசாப்பூ ஃப்ளவர்ல இருக்கிற போலன் இந்த ரோசாப்பூ உடைய ஸ்டிக்மால உட்காருதுன்னா தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். சரியா? ஸோ சொந்த போலன் செல்ஃப் போலனை ரிஜெக்ட் பண்ணிடும். ஸோ அதுதான் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. பாருங்க, செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் ஜெனடிக் மெக்கானிசம். ரைட்டா? இப்போ இது பை பர்த் அதோடைய ஜெனடிக் மெட்டீரியல்லே இந்த எபிலிட்டி ஃபீச்சர் இருக்குது. இது மூலமா என்ன பண்ணலாம், growth of pollen tube in the pistil is inhibited which prevent self pollen from fertilizing the ovule. I can say இந்த மெக்கானிசம் மூலமா இன்கம்பேட்டபிளான போலன் வரும் பொழுது அந்த போலன் க்ரோ ஆகி அந்த போலன் டியூப் வரும் பாருங்க, அந்த போலன் டியூப் உடைய growth வந்து தடுக்கப்படும். சரிங்களா? in which growth of the pollen tube in the pistil is inhibited. அப்போ தடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த செல்ஃப் போலன் என்ன ஆயிரும், ஓவியூல ஃபர்டிலைஸ் பண்ண முடியாது. செல்ஃப் போலன் இருக்கிற மேல் கெமீட் ஓவியல்குள்ளார இருக்கிற ஃபீமேல் கெமீட்டோட ஃபியூஸ் ஆக முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ இன்கம்பேட்டபிள் போலனை ரிஜெக்ட் பண்ணுறது தான் இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி. ஸோ இந்த செல்ஃப் இன்கம்பேட்டபிள் பிளான்ட்டு எப்படி பாலினேஷன் பண்ணுமா, கிராஸ் பாலினேஷன் மூலமாக தான். இங்கே ரோசாப்பூ இருக்குன்னா இங்கே இருக்கிற இன்னொரு ரோசாப்பூலேருந்து போலன் கிரெயின் வந்து இங்கே விழுந்தாதான் இது அக்செப்ட் பண்ணிக்கும். இல்லாட்டினா அக்செப்ட் பண்ணாது. இதுலேருந்தே போலன் இங்கே விழுந்துச்சு அப்படின்னா அது அக்செப்ட் பண்ணாது, ரிஜெக்ட் பண்ணிடும். சரியா? ஹோப் இது கிளியர்னு நினைக்கிறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் சேருங்க. ஸோ வீடியோவையும் லைக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாகவோ நீங்கள் சேரலாம். கெட் யூர் ஃப்ரீ நோட்ஸ் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், அதில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். சரியா? ஸோ நம்ம ஒரு சில கிராஷ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஐ வாண்ட் டு ஷேர் தட் இன்ஃபர்மேஷன் டு யூ. ஸோ நிறைய 12th பசங்க பப்ளிக் முடிச்சு அந்த 35-40 நாளில் தான் நீட்டுக்கு படிப்பேன்ட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் வி ஆர் ஹேவிங் அவர் கிராஷ் கோர்ஸ் XPL. ஓகே, ஸோ 30-35 டேஸ் நடக்கும். ப்ரைஸ் 10,000 + GST. ஸோ உங்களுக்கு GAV டெஸ்ட் சீரிஸ், கிராண்ட் டெஸ்ட்டு, நீட் மார்க் டெஸ்ட்டு, அப்புறம் லைவ் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஃபேக்கல்ட்டிஸ் உங்களுக்கு டவுட் கிளியரிங் செஷனும் கொடுப்பாங்க. சரிங்களா? அண்ட் அடுத்து பாருங்க, இப்போலேருந்தே நிறைய பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்காகவும் வி ஹேவ் அவர் கிராஷ் கோர்ஸ். இது எக்ஸ்டெண்டட் ப்ரோக்ராமு, அதே XPL தான் எக்ஸ்டெண்டட் கிராஷ் கோர்ஸ். ஸோ இப்போ December 26 சிலபஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். ரைட்டா? ஜனவரி ஃபெப்ல முடிச்சுட்டு மார்ச்சில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் ட்ராக் ரிவிஷன் கொடுத்துட்டு ஏப்ரலில் டெஸ்ட் சீரிஸ் போகும். ஆன்லைன் கோர்ஸோட ப்ரைஸ் 4275 இன்க்ளூடிங் GST. ஆஃப்லைனில் 19574 இன்க்ளூடிங் GST. மெட்டீரியல்ஸு கோர்ஸு டேபோட சேர்த்து கொடுத்துருவோம். ஆஃப்லைன் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலிக்கு நீங்கள் வரலாம். சரியா? லைவ் கிளாஸ், ரெக்கார்டு வீடியோ, ஏஐ ஃபீச்சர், கொஸ்டின் ப்ராக்டிஸ் ஃபீச்சர், எக்ஸாமு, கொஸ்டின் டிஸ்கஷனு, ஜிபி எக்ஸாம் வைப்போம். ஜிபி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய காம்படிட்டிவ் ரேங்க் தெரியும். ப்ளஸ் நீட் பேஸ்டு மார்க் டெஸ்ட்டும் மென்டார்ஷிப்பும் அவைலபிளாக இருக்குது. பாருங்க, 26ஆம் தேதியிலிருந்து December 26ஆம் தேதியிலிருந்து ஒரு 7 days நாங்கள் ஃப்ரீ கிளாஸ் கொடுக்குறோம். 11th 12th ரிப்பீட்டர் யார் வேணா வரலாம். ரைட்? ஸ்பெஷலாக இந்த XPLல பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இந்த ஃப்ரீ கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி ஒரு வாட்டி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 8129000700 கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ஃப்ரீ கிளாஸ் வரேன் கோயம்புத்தூர், திருச்சி, திருநெல்வேலியில் எங்கே வரணுமோ நீங்கள் வரலாம். சரியா? அப்போ தீஸ் ஆர் அவர் டாக்டர்ஸு. நம்ம Xylem தமிழ்நாட்டில இருந்து உருவாக்கப்பட்ட டாக்டர்ஸ் இவங்க எல்லாருமே. சரிங்களா? இப்போ எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறாங்க. ஃபியூச்சரில் டாக்டர் ஆக போகிறாங்க. சரியா? மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸ் இவங்களாம். ரைட்டா? ரைட், சூப்பர், கிரேட். யூஸ் திஸ் நம்பர். உங்கள் டவுட்டு எதுனாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் உங்கள்கிட்ட பேசுவாங்க, ஃபர்தர் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து எந்த சாப்டர்லேருந்து கொஸ்டின் வேணுன்றதை கமெண்ட்டில் போடுங்க. I'll see you in the next video. Until then, keep learning, keep growing. See you.